ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய உடலில் அந்த எனர்ஜியை ஃப்ளோ பண்ணுறதுக்கான ஒரு தியானத்தை பார்க்க போகிறோம். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ காஸ்மிக் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மைக்ரோ காஸ்மிக் ஆர்பிட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைரெக்டாக என்ன பண்ணுது அப்படின்னா, சீ பவரை நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ண வச்சு, நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி செய்யுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி பழையது போலவே அந்த எனர்ஜியை கொண்டு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டேமேஜ் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுது. நீங்கள் அதை உணரலாம். இதுதான் இந்த மெடிடேஷனுடைய கான்செப்ட். இது ரொம்ப அற்புதமான ஒரு தியானம். இது பேசிக்கலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சீ எனர்ஜி. அந்த சீ எனர்ஜியை நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளங்கால், நம்முடைய மிட் ஐப்ரோ, நம்முடைய தலை பகுதி, நம்ம மேஜர் ஆஃப் பார்ட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிய ஒரு சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே உணரலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல நின்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப், நல்லா காலை நல்லா பூமியில் ஊனி நிற்கணும், அழுத்தி நிற்கணும். நின்றுட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரீத்திங், நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடணும். எத்தனை தடவை அப்படின்னா, ஒரு 10 தடவை நல்லா ப்ரீத்னா நார்மல் ப்ரீத் கிடையாது, ரொம்ப ஆழமான மூச்சு எடுத்து விடணும். ஆனால் அதே சமயம் அந்த மூச்சு எடுத்து வெளியிடும்போது ரொம்ப பொறுமையாக இழுத்து வெளியிடணும். அதை விட்டுட்டு அது என்ன பண்ணணும்னா, 2 கைகளையும் ஒன்றா நம்ம வந்து கிளாப் பண்ணுற மாதிரி இணைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 கைகளையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் அப்சர்வ் பண்ணுற இடம் ஃபஸ்ட்டு பாம், அந்த உள்ளங்கையை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கெங்கே நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி அந்த மேக்னெட்டிக் சென்சேஷன் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம விடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஏன்னா இந்த சீ எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய தொப்புள் பகுதி, அதாவது நம்ம தொப்புள் பகுதி, அப்புறம் கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, 2வது நம்முடைய செக்ஷுவல் ஆர்கன், அங்கே நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் நிறைய பாயிண்ட் இருக்குது, அதனால் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அங்கே போன பிறகு நம்முடைய இன்டென்ஷன், நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சீ எனர்ஜி என்ன பண்ணணும், நம்முடைய செக்ஷுவல் சென்டர் ஆஃப் அந்த இடத்துல ரொம்ப ஆழமாக கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு எனர்ஜி மூவ் ஆகிறது நல்லா தெரியும். அதுக்கு பிறகு பெண்கள் ஓவரிஸில், ஆண்கள் வந்து டெஸ்டிஸில் கொஞ்சம் கவனத்தை அப்படியே வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை மூவ் பண்ண வைக்கணும். செக்ஷுவல் அந்த சென்டர்லேருந்து பெரினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கால் பகுதிக்கு கொண்டு போகணும். அதுக்கு பிறகு நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்முடைய சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக தொப்புள் பகுதிக்கு கொண்டு போய் அங்கேருந்து சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுற மாதிரியே நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அதுக்கு பிறகு மறுபடியும் எனர்ஜியை எங்கே கொண்டு போகணுன்னா, நம்முடைய ஸ்பைன், முதுகுத்தண்டு கீழே. அதுக்கப்புறம் நம்ம என்ன கொண்டு போகணுன்னா, நம்முடைய தலைப்பகுதியை கொண்டு போய் தலையில் இருக்கக்கூடிய எலும்பு கூடு, தலைப்பகுதியுடைய மண்டை ஓடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அப்படியே எனர்ஜியை ஃபீல் பண்ணணும். எனர்ஜி நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்முடைய க்ரௌனில் போய் நம்ம அதாவது நம்முடைய சகஸ்காரம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அப்படியே கவனம் வச்சேன்னா அந்த இடத்துல எனர்ஜி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் சீ பவர். அதுக்கு பிறகு நம்முடைய 3வது கண்ணுன்னு சொல்லுவோம், மிட் ஐப்ரோ நடுவில், அங்கே கொஞ்சம் கவனத்தை வச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுடைய நாக்கு என்ன பண்ணணும், கேசரி முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அப்படியே ஆழமாக கேசரி முத்திரையிலே வச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த பிளேட்டில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா சென்சேஷன், அந்த எலக்ட்ரிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகவும் டங்கில் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல மீட் பண்ண உடனே, அதாவது அந்த மேல் நாக்கு தொட்ட உடனே ஒரு எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறத உங்களால் உணர முடியும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எனர்ஜியை நம்முடைய பிளேட், அதாவது மேலே அண்ணாக்கிலேருந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கேசரி முத்திரையிலேருந்து தொண்டை பகுதிக்கு கொஞ்சம் அந்த எனர்ஜியை கொண்டு வரணும். அப்புறம் அநாகத சக்கரத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு பிறகு சோலார் பிளெக்ஸுக்கு கொண்டு வரணும். இதை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே வர்றதை நல்லா உணர முடியும். மறுபடியும் அந்த எனர்ஜியை எங்கே கொண்டு வரணும்னா, நம்முடைய தொப்புள் பகுதிக்கு கொண்டு வந்து வைக்கணும். இந்த மாதிரி இந்த எனர்ஜியை கண்டினியூவாக நாம் எத்தனை தடவை செய்யணும்னா, 9 தடவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செய்ய ஆரம்பிச்சுட்டா ஒரு விதமான நதி, அந்த எனர்ஜி நதி பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த எனர்ஜி எங்கே கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னா,
நேவலில் கொண்டு போய் முடிக்கணும். இதுதான் இந்த மெடிடேஷனுடைய கான்செப்ட். அந்த எனர்ஜி எங்கேருந்து வரும்? அந்த எனர்ஜி எங்கே கொண்டு வரணும்னா ஃபைனல் நேவலில் கொண்டு வந்து முடிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இதில் ஆண்கள் ஒரு மாதிரி செய்யணும், பெண்கள் ஒரு மாதிரி செய்யணும். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆண்களை பற்றி சொல்கிறேன். ஆண்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களுடைய நேவல், அதாவது தொப்புள் பகுதிக்கிட்ட 2 கைகளையும் கொண்டு வந்து வைக்கணும். வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 கைகளையும் கொண்டு வந்து வச்சுட்டு மென்டலி நம்ம வந்து ஒரு எனர்ஜி என்ன பண்ணணும், அங்கே ஒரு ஸ்பைரல் ஆகக்கூடிய எனர்ஜியை நான் உணரணும். மொத்தம் 36 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது கிளாக் வைஸில் அதை சுற்ற வைக்கணும். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே கவுண்டர் கிளாக் வைஸில் உள்ள 24 தடவை அப்படியே சுற்ற வைக்கணும். இதுதான் ஆண் வந்து செய்யணும். இந்த ப்ராசஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையும் செய்யணும். ஒரு பெண் எப்படி செய்யணும்னா, அதே மாதிரி 2 கைகளையும் தொப்புள் பகுதிக்கிட்ட கொண்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2த்தையும் கொண்டு வந்து மென்டலி அந்த ஒரு ஸ்பைரல், அந்த ஒரு ஆரா, அந்த இடத்துல ஸ்பைரல் எனர்ஜியை கொண்டு வந்துட்டு 36 தடவை கவுண்டர் கிளாக் வைஸில், அப்புறம் உள்ளுக்குள்ளே, அதாவது உள்ளே சுற்றுறது போல் 24 தடவை கற்பனை பண்ணணும். இதை தொடர்ந்து நாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய செல்லுகள்லாம் ரொம்ப நாள் உயிர் வாழும். நம்ம அந்த சி எனர்ஜி பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த மெடிடேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னென்னா, இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க ஒரே ஒரு விஷயம், அதிகமாக பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் லூஸ் டாக் விடுறது, இந்த வாய்க்கு எனர்ஜியை, அதாவது நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய தடவை. இப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அவங்கக்கிட்ட அவன் பேசிக்கிட்டே இருப்போம். ஒன்றுமே இருக்காது கதை, ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க மணி கணக்கில். அதை முதல்ல நிறுத்தணும். இந்த மைக்ரோ காஸ்மிக் ஆர்பிட்டுடைய எனர்ஜி வந்து இந்த மெடிடேஷன் ப்ராசஸ் ஆகணும்னா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது டிஷ்யூஸ் எல்லாம் பழைய நிலைமைக்கு வரும். எதெல்லாம் பழைய நிலைமைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த தியானத்தை செய்யுங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உடலில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஏன்னா நம்ம உடம்புல இந்த சி எனர்ஜி, இந்த நம்முடைய சைனீஸ் என்ன சொல்கிறாங்க, சி எனர்ஜின்னு சொல்கிறோம். நம்முடைய தமிழில் என்ன சொல்ல, மின்காந்த சக்தின்னு சொல்லலாம். அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த எனர்ஜி நம்ம உடம்புல இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு இடத்துலையும் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை மட்டும் சொல்லிடுறேன். சில இடத்துல சூடாகும், ஒரு மாதிரி டிங்க்லிங் ஒரு மாதிரி ஆகும், பல்சிங் துடிக்கிற மாதிரி இருக்கும், எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். சில நேரம் என்ன ஆகும்னா சில்னஸ் ஆகும். சம்டைம் என்ன ஆகும்னா, இந்த பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கன்னா அரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் உடனே ஏதோ அரிக்குதுன்னு சொல்லிட்டு போய் அரிக்காதீங்க. அது இன்டர்னலில் வரக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு இன்டாக்சின், உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் தானாகவே. ஸோ இதை பண்ணும்போது நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். இதை தொடர்ந்து தியானமாக பழகுங்க. இதை சொல்லும் போது இதை வந்து மெயினாக நம்ம உடம்புல உறுப்புகள், மனநிலை எல்லாமே சமநிலையில் இருக்கும். நாம் ஆரோக்கியமாக இருப்போம். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே அமைதியாகிறதுக்கான வழியை இந்த மைக்ரோ காஸ்மிக் ஆர்பிட் மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தியானத்தை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெடிடேஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். நிறைய தியான நுட்பங்கள் இருக்குது. அதில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த தியானத்தை நீங்கள் நிறைய பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கூட.